வணக்கம். நேத்து அரசியல்ல நடந்த சில முக்கியமான சம்பவங்கள பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி. அவரோட பார்த்தீங்கன்னா, சேலம் நெடுஞ்சாலை நகர்ல இருக்கிற அவர் வீட்ல போய் நயினா நாகேந்திரன், அப்புறமா பாஜகவோட தமிழக மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் இவங்க 2 பேருமே போய் சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேச்சுவார்த்தை. இது மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்பு அப்படின்னு சொன்னாலும், ஏற்கனவே அமித்ஷா முடிவு பண்ணி சொல்ட்டாரு. ஒரு 50 தொகுதிகள டிசைட் பண்ணி இந்த தொகுதிகள பாஜகவுக்கு ஒதுக்கணும் அப்படின்னு சொல்ட்டாரு. அதில 25 தொகுதிகள்ல எடப்பாடி பழனிசாமி பாஜகவுக்கு ஒதுக்குறதுக்கு முடிவு பண்ணிட்டாரு. அத தான் நயினா நாகேந்திரன்ட்ட கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மீதி சிறு சிறு கட்சிகளுக்கு குடுக்குறதுக்கு ஒரு 11 தொகுதிகள ஓகே சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிற மாரி தெரியுது. இதில் பேச்சுவார்த்தைலாம் முடிச்சிட்டாங்க. அப்புறமா இந்த திருநெல்வேலி, சேலம் இந்த இதில் அமித்ஷா, பிரதமர் மோடி இவங்கெல்லாம் கலந்துக்கிற ஒரு பொதுக்கூட்டம் இருக்குது. அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து நயினா நாகேந்திரன் வேறு சுற்றுப்பயணம் போகிறாரு, தேர்தல் பிரச்சாரம் பண்ண போகிறாரு. இந்த மாதிரி பொதுக்கூட்டங்களில் எடப்பாடி பழனிசாமி கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வெளியே நயினா நாகேந்திரன் பேசும்போது ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவங்க சம்பந்தமாக செய்தியாளர்கள் கேட்டபோது பார்த்திங்கன்னா, ஒரு சரியான ஒரு பதில் அவர் சொல்லலை. அவங்க டிசைட் பண்ணணும், அவங்க தான் முடிவு சொல்லணும், நாங்கள் என்ன முடிவு சொல்கிறது, கூட்டணிக்குள்ளே அவங்க இருக்காங்களா இல்லைன்னா அவங்க தான் முடிவு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டத்தில் இருந்தாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்க்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறாரு. ஓபிஎஸ் கூட்டணிக்குள்ளே வரலாம், கட்சிக்குள்ளே வர முடியாது, கூட்டணிக்குள்ளே வரலாம், அவருக்கான ஒரு சீட்டுகளை கொடுங்க. ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் டிடிவி தினகரனை கட்சிக்குள்ளே கூட்டணிக்குள்ளே கொண்டு வரதுக்கான முயற்சி எடுக்காதீங்க, வேணாம் டிடிவி தினகரன் அப்படின்னு சொல்லிட்டார். இதில் என்னென்னா, டிடிவி தினகரன் வரல அப்படின்னா ஓபிஎஸ் அந்த கூட்டணிக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் விஜய் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறார். அவர் திருச்சியிலையும் சரி, அப்புறமா நாகப்பட்டினம், திருவாரூர் இங்கெல்லாம் நடந்த பொதுக்கூட்டங்கள்லாம் இந்த பிரச்சார மேடையெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ கும்பல் வந்துருக்குது. கண்டிப்பாக விஜய் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார் அப்படிங்கிறது உறுதியாக தெரியுது. எடப்பாடி பழனிசாமிக்கு தான் இது மிகப்பெரிய சிக்கல். ஆனால் இதை மறைச்சு அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, விஜய் பாஸ் மார்க் வாங்குவாரா அப்படின்னு சொல்லி முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி சொல்லியிருக்கிறார். ஏன்னு கேட்டிங்கன்னா, அதிமுகவோட கூட்டணி வைக்கணும், இல்லைன்னு வச்சுக்கோங்க விஜய் இந்த தேர்தலோட திமுக ஒழிச்சிரும், விஜய்ங்க தாவேக்காங்கிற ஒரு கட்சியே இல்லாமல் பண்ணிடுவாங்க, விஜய்க்கு ஒரு பாதுகாப்பு அப்படின்னா கண்டிப்பாக அது அதிமுக தான் கொடுக்க முடியும், வேறு யாருமே கொடுக்க முடியாது. ஏன்னா விஜயோட இருக்கிறது ஒரு பக்குவப்பட்ட தொண்டர்கள் கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பெணாத்திருக்கிறார். என்ன விஜய்க்கு வர கூட்டம்லாம் பார்த்திங்கன்னா ஓட்டாக மாறாது, ஓட்டாக மாறுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அஜித்துக்கு விஜயோட பல மடங்கு கும்பல் வரும் அப்படின்லாம் பேசுகிறது. நீங்கள் பேசுகிறத பார்த்தாலே, பிணாத்துறதை பார்த்தாலே தெரிஞ்சிடும் மக்களுக்கு. ராஜேந்திர பாலாஜி பிணத்தில் பார்த்தும்போது விஜய் ஒரு செல்வாக்காக இருக்கார், விஜய் அதிமுக கூட்டணிகளை கொண்டு வரணும், அதனால் இந்த மாதிரி நெகட்டிவான ஒரு விமர்சனங்களை கொடுக்கும்போது விஜய் பயந்துருவார் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அவர் திமுக கடுமையாக விமர்சனம் பண்ணுறாரு. திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் இந்த தேர்தல் பயங்கரமான முட்டல் மோதலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கார். மற்ற கட்சிகள், மற்ற கூட்டணிகள் அதை பற்றியெல்லாம் பெருசாக அவர் விமர்சனமே பண்ணலை. அதனால் விஜய்க்கு கூட்டத்தை வச்சு விஜய்க்கு எல்லாமே ஓட்டாக மாறி விஜய் முதலமைச்சர் ஆயிடுவார் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கக்கூடாது. அப்படி ஒரு வாய்ப்பே கிடையாது. ஆனால் ரஜினிகாந்த் கூட ஏர்போர்ட்டுக்கு வந்தார்னா ஒரு 5 லட்சம் பேர் அவர் பார்க்க வராங்கன்னு சொன்னாங்க. ரஜினிகாந்த் ஏர்போர்ட்டுக்கு வந்தால் 5 லட்சம் பேர் வராங்களா? ராஜேந்திர பாலாஜி எந்த காலகட்டத்தில் இருக்காருன்னே தெரியலையே. அப்படிலாம் வர மாதிரி தெரியலையே. இவராக பெணாத்துறாரு. ரஜினிகாந்த் வராரு, அவருக்கு விஜய், அஜித்துக்கு இவ்வளோ கும்பல் வரும், அஜித் இதை விட கும்பலை காட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இன்றைக்கி விஜய் கும்பல் காட்டுறாரு, அதிமுகவோட கூட்டணி வைக்கணும், அப்போ தான் அதிமுக ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நீங்களாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. சரி, ராஜேந்திர பாலாஜி ஒரு சைடு புலம்பிகிட்டு இருந்தார் அப்படின்னா, உதயகுமார் ஒரு சைடு புலம்பிகிட்டே இருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கு பல்வேறு தியாக வரலாறுலாம் இருக்குது, அதிமுகவுன்னு ஒரு நிரந்தர வாக்கு வங்கி இருக்குது, தாவேகாவுக்கு என்ன வாக்கு வங்கி இருக்குது, இன்னமும் தேர்தலே சந்திக்கலை, அவர் முதலமைச்சர் ஆயிடுவேன்னு கனவு கண்டுட்டு இருக்காரு, அது எப்படி சாத்தியம்? அது சாத்தியமா சாத்தியம் இல்லையாங்கிறது மக்கள் தான் தீர்மானிக்கணும். உதயகுமார் தீர்மானிக்க முடியாதுல்ல. அது இல்லாமல் அதிமுகவுக்குன்னு ஒரு நிரந்தர வாக்கு வங்கி இருக்குதுன்னு சொல்கிறாரு. அது எந்த காலத்தோடு முடிஞ்சு போச்சு, அது இறந்த காலம். ஜெயலலிதாவோட இறந்த காலத்துக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா அதிமுகவுக்கு நிரந்தரமான வாக்கு வங்கி இல்லை, எல்லாமே சரிஞ்சிருச்சு. இப்போது விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கும்போது கண்டிப்பாக விஜய் அதிமுக வாக்குகளை பிரிப்பார் அப்படிங்கிற ஒரு பயம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு. இதை தான் வெளிப்படுத்துகிறாங்க. இவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இவர் விஜய் அறியாமையில் பேசுகிறாரு. திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்கிறாரு. பாரம்பரியமாக பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு எதிரி அதிமுக, அதிமுகவுக்கு எதிரி திமுக, மாறி மாறி இவங்க 2 பேர் மட்டும்தான் ஆட்சி அமைக்க முடியும். தாவேகாலாம் ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. இவருக்கு ஒரு சரியான வாய்ப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, திமுக எதிர்த்து களமாடுறாரு அப்படின்னா அதிமுகவோட கைகோர்த்து களமாடுறது தான் நல்லது. இல்லை அப்படின்னா
இந்த தேர்தல் 2026 தேர்தல் முடிஞ்ச பிறகு திமுக தாவேகாவை காலி பண்ணிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவர் பாட்டுக்கு அவர் பேசிகிட்டே போகிறாரு. பேசிட்டு போட்டோமே. ஏன்னா இவங்க பேச்செல்லாம் பார்க்கும்போது ஒரு பயம் இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. என்ன பண்ண முடியும்? அதை தாண்டி பார்த்தீங்கன்னா, இப்போது சமூக வலைத்தளங்களில் ஒரு செய்தி வந்து பரவலாக ஓடிக்கிட்டே இருக்குது. அண்ணாமலை புது கட்சி தொடங்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி. அண்ணாமலை புது கட்சி தொடங்க போகிறாரு. அவர் ஏன் புது கட்சி தொடங்க போகிறாரு? அவர் தான் பாஜகவில் இருக்காரு. அவர் புது கட்சி தொடங்கி என்ன செய்ய போகிறாரு அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும், இல்லை பாஜகவில் வந்து அவர் பேச்சுக்கு மரியாதை இல்லை. அவர் என்ன நினைக்கிறாரு? நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி பாஜக அது தலைமையில் ஒரு கூட்டணி, அந்த கூட்டணி வந்து தேர்தலை சந்தித்து எப்பயுமே வாங்காத ஓட்டுகளோட ஒரு 18.5% வாக்குகளை வாங்குச்சு. பாஜகன்னு தனியாக 11.5% வாக்குகள் வந்துச்சு. அப்படிங்கும்போது கண்டிப்பாக இது வந்து அண்ணாமலையினால் முடியும் அப்படின்னு நினச்சார். அதே போல் சட்டமன்ற தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில் பெரும்பாலான இடங்கள் கிட்டத்தட்ட ஒரு 80லேருந்து 90 இடங்களில் வந்து பாஜகவுக்கு வந்து 2ஆவது இடம் கிடச்சிது. அதே போல் வந்து இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சட்டமன்ற தேர்தலில் நம்ம தனித்து போட்டி போட்டோம்னா அதிமுகவோட கூட்டணி வைக்காமல் தனித்து நம்ம தலைமையில் ஒரு கூட்டணியை உருவாக்கி இந்த கூட்டணி இந்த தேர்தலை 2026 சட்டமன்ற தேர்தலை சந்தித்தால் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற முடியும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை நம்புகிறார். ஆனால் பாஜக மேலிடம் அப்படி நம்ப தயாராக இல்லை. காரணம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம ஒரு 10-15 சீட்டாவது ஜெயிச்சிருக்கலாம். அதுக்கு வந்து அதிமுகவோட நம்ம வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போகல அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்குது. அதே போல் பாஜகவில் இருக்கிற இந்த 2ஆம் கட்ட தலைவர்கள், சீனியர் தலைவர்கள், வயசானவங்க இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம எதுக்கு ரிஸ்க் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து அப்படியே வாழைப்பழ தோலை உரிச்சு நம்ம கொடுப்பாங்க, நம்ம அப்படியே மென்று முழுங்கலாம், அதை விட்டுட்டு நம்ம ஏன் கிடிச்சிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி அவங்கெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சுட்டு, எம்எல்ஏ சீட்டு கிடச்சா போதும், நமக்கு பாஜக தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி மக்களை நம்ப வச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கட்சியை வளர்ச்சிக்கு என்னங்கிறதே தெரியல. அவங்க வந்து ஒரு எம்எல்ஏ சீட்டு நமக்கு கிடச்சா போதும், நம்ம நின்று நம்ம ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகி சட்டமன்றத்துக்கு போயிட்டு சும்மா சிரித்து பேசிட்டு கூத்தடிச்சிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அதனால வந்து திரும்பவும் அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமியை பல விஷயங்களை வந்து அழுத்தம் கொடுத்து கூட்டணி வச்சுட்டாங்க. ஆனால் இது அண்ணாமலையும் ஏற்றுக்கிறாரு. அண்ணாமலை வேறு வழி இல்லாமல் பாஜக மேலிடம் என்ன நினைக்குதோ அதை ஏற்றுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. எடப்பாடி பழனிசாமி சொன்ன மாதிரி அண்ணாமலையை வெளியேற்றிட்டு நயினா நாகேந்திரனை கொண்டு வந்து வச்சுருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாரோ அதை உடனே செயல்படுத்தி கொடுக்குறாரு நயினா நாகேந்திரன். இதனால் பாஜக வளர்ந்துருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளரலை. ஆனால் இந்த மாதிரி சூழ்நிலையில் அண்ணாமலைக்கு அதிருப்தி இருக்குது. எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளர்னு சொன்னார். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி யதார்த்தமான கூட்டணி, திமுகவை அகற்றணும் அப்படிங்கிற மக்களோட எண்ணத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கூட்டணி அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார். சரி, இதெல்லாம் ஏற்றுக்கலாம். ஆனால் இதில் வந்து என்னென்னா, எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணிக்குள்ளே இருக்கிற டிடிவி தினகரன் வேணான்னு சொல்லிட்டு இப்போ கூட்டணியை விட்டு விலகிட்டார். ஓபிஎஸ் விலகிட்டார். இது வந்து அண்ணாமலை இல்லாத பாஜக, அந்த பாஜகவுக்கு ஓட்டு விழுவுமா அப்படிங்கிற ஒரு தயக்கம் எல்லாத்துக்குமே இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு 11% வாக்குகளை வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதாவுக்கு வாங்கி கொடுத்தது அண்ணாமலையோட திறமை தான். ஆனால் இது சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை சொன்ன மாதிரி பாஜக தலைமையில் ஒரு அணியை உருவாக்கி அந்த அணியும் தேர்தலை சந்தித்தால் கண்டிப்பாக 20லேருந்து ஒரு 25 தொகுதிகளை வெற்றி பெற்றால் கூட அது மிகப்பெரிய ஒரு வெற்றி பாஜக கிடைக்கும். ஆனால் அமித்ஷா என்ன நினைக்கிறாருன்னா, பிரதமர் மோடி இந்த இதோட முடிஞ்சிடும், அதுக்கப்புறமா நம்ம தான் பிரதமர் வேட்பாளர், நமக்கு வந்து தமிழ்நாட்டில் இருந்து நாடாளுமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தல் 2029 நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம சந்திக்கும் போது நமக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது, தமிழ்நாட்டிலேருந்து சில எம்பிகள் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் எடப்பாடி பழனிசாமியோட சாதகமாக போகலாம், கட்சியை வந்து உடைக்கிறது போக்குறது இதெல்லாம் வேணாம், நமக்கு இப்போதைக்கு வேணாம். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி இவ்வளவு பம்மாத்து வேலை பண்ணும்போதே அமித்ஷா வந்து கண்டிப்பாக கட்சியை உடைப்பார், ரெட்டைலேஷனத்தை ஃப்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்லாம் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அமித்ஷா வந்து எதுவுமே செய்யலை. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் ஓபிஎஸ் வெளியே போகிறாரு, டிடிவி தினகரன் வெளியே போகிறாரு. நாங்கள் எதுக்கு எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்கிறதுக்கு நாங்கள் ஏன் கஷ்டப்படணும், எங்கள் தொண்டர்கள் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இவங்க 2 பேருமே வெளியேறிட்டாங்க. யாரோட கூட்டணி வைக்க போகிறாங்க, விஜயோட கூட்டணி வைப்பாங்க அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை இருக்குது. டிடிவி தினகரன் வந்து விஜயோட வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு, கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவங்க 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இனிமேல் ஒன்றிணைந்து செயல்படுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க, அதை வெளிப்படுத்துகிறாங்க. அதே சமயத்தில் அண்ணாமலை தினமும் வந்து டிடிவி தினகரன் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அண்ணாமலை அவருடைய எண்ணத்துக்கு தகுந்த போல் செயல்பட முடியல, பாஜக வந்து இதுக்கு தடையாக இருக்குது, எடப்பாடி பழனிசாமி தடையாக இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் அண்ணாமலை ஒரு புதிய கட்சி ஆரம்பித்து செயல்பட்டால் என்ன
அப்படின்னு சொல்லி அண்ணாமலை ஆதரவாளர்கள்லாம் நினைக்கிறாங்க. இப்போ அண்ணாமலை வந்து ஒரு புதிய கட்சி தொடங்கிய உடனே இப்போ தேர்தலில் சந்தித்து நிற்கிறது அப்படிங்கிறது ஒரு சாத்தியமில்லாத ஒரு விஷயம். ஆனால் இது வதந்தியாக இருந்தாலும் இது ரசிக்கும்படியாக தான் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அண்ணாமலை, ஓபிஎஸ், டிடிவி தினகரன், தாவேகா இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு தேர்தலை சந்தித்தாங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்க முடியும். அண்ணாமலைக்குன்னு ஒரு கும்பல் இருக்குது, விஜய்க்குன்னு ஒரு கும்பல் இருக்குது, ஓபிஎஸ்க்குன்னு ஒரு சமுதாய ஓட்டர், டிடிவி தினகரனுக்கும் இருக்குது. இப்படி நிறைய வாக்குகளை வந்து பெற முடியும். அப்படி இது இருந்தால் திமுகவும் சரி அதிமுகவும் சரி இதோட அழிச்சிடலாம், சோழியை முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இவங்களோட இந்த அண்ணாமலை, விஜய், ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவங்களோட கூட்டணியோட சின்ன கட்சிகள் தேமுதிக, பாமக இந்த போன்ற கட்சிகள் கூட வந்து பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு தயாராக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல்னு சொல்கிறாங்க. இது 2026 சட்டமன்றத்தில் இதில் எப்படி மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு தெரியல. இது வதந்தி தான். இந்த வதந்தி உண்மையாகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அண்ணாமலை வந்து உடனே கட்சி ஆரம்பித்து உடனே டக்குன்னு செயல்பட முடியுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. பாஜகவில் தான் இன்னும் இருக்கிறாரு. அதனால் இது வந்து நம்ப வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குமா அப்படின்னு சொல்லி. இது கன்ஃபார்ம் ஆனாலும் சந்தோஷம் தானே அப்படிங்கிற மாதிரி எண்ணம் எல்லாத்துக்குமே இருக்குது. அதை தாண்டி பார்த்திங்கன்னா இப்போ ராமதாஸ் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. ஏன்னா அன்புமணி வந்து ஒரு 16 குற்றச்சாட்டுகளை சொல்லி அன்புமணி வந்து மன்னிப்பு கேட்கணும், அன்புமணி விளக்கம் தரணும் அப்படின்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் கேட்க முடியாது. நான் தான் பாமகவோட தலைவர், நான் எப்படி வந்து உங்கள்கிட்ட வந்து பேச முடியும், நீங்கள் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து அவங்க அப்பாவுக்கே கொடுத்துட்டாரு. அதனால் வந்து இப்போ ராமதாஸுக்கும் அன்புமணிக்குமே சண்டை ஓடுது. திடீர்னு பார்த்திங்கன்னா ராமதாஸ் வந்து இப்போ ஒரு பொதுக்குழுலாம் கூட்ட போகிறாரு. தேர்தல் வேறு நெருங்குது. யாரோட கூட்டணி வைக்கிறது அப்படிங்கிறது தெரியல அவருக்குமே. என்ன பண்ணுறதுன்னு ஒரு விஷயமா யோசிக்கிறாரு. திமுகவோடையும் பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு, அதிமுகவோடையும் பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. 30 தொகுதிகளை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த சைடு பார்த்திங்கன்னா பாஜக வந்து ஏற்கனவே அன்புமணியோடு பேசி 35 தொகுதிகளையும் கொடுத்துட்டு ஒரு ராஜ்யசபா சீட்டும் தரேன்னு சொல்லிட்டு ஒரு டீலை போட்டாங்க. இது வந்து ரொம்ப கஷ்டமாக போச்சு இப்போ ராமதாஸுக்கு. தைலாபுரத்தில் வந்து இப்போ உயர்மட்ட குழு ஆலோசனை கூட்டத்தை போட்டிருக்கிறாரு. போட்டு அதில் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி என்ன அன்புமணி இப்படி பண்ணிகிட்டு இருக்கான், போக போக ரொம்ப கஷ்டப்படுத்துகிறானுங்க, நம்மளை கட்சியை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவான் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த உயர்மட்ட குழுவில் வந்து ஸ்ரீகாந்தி அவரோட மகள் வந்து கலந்துக்கிறாங்க, ஜிகே மணி வந்திருக்கிறாங்க, அப்புறமா ஆசிரியர் பரந்தராமன், தலைமை நிலைச்செயலர் அன்பழகன் இவங்கெல்லாம் கலந்துட்டாங்க. இவங்க ஆலோசனையில் பார்த்திங்கன்னா ஒரு நிறுவனர் அதே போல் தலைவர் பதவி 2 பதவியுமே வந்து ஒருத்தர் வச்சுக்க முடியாது. இவங்களுடைய கட்சியோட சட்டத்திட்ட விதிகள் அப்படி சொல்லுது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ராமதாஸ்கிட்ட 2 பதவி இருந்தாலுமே அது வந்து காலி ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. இப்போ தலைவர் பதவியை யாருக்கு கொடுக்கலாம்? இப்போ மகன் அன்புமணிக்கு பதிலாக இப்போ வந்து ஸ்ரீகாந்திக்கு கொடுக்கலாம். ஸ்ரீகாந்தி கொடுத்தோம்னா இது குடும்ப அரசியல் அப்படின்னு கொண்டு வந்துடுவாங்க அப்படின்னு பயப்படுறாரு. சரி, இவர் இப்படி பயப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு யோசித்து எல்லாம் உயர்மட்ட குழுலாம் ஆலோசனை பண்ணி ஜிகே மணிக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா, இல்லைங்க என்னால் முடியாது, எனக்கு வயசாயிருச்சு, நான் இன்னுமே தலைவர் பதவியெல்லாம் ஏற்றுக்க முடியாது, நீங்கள் யாருக்கு வேணாலும் கூப்பிட்டு கொடுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கை கழுவிட்டார். அப்புறமா இப்போ அருள் எம்எல்ஏயோட தான் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. நடத்திட்டு இப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ராமதாஸ் வந்து பிரச்சனைகள் நிறையா இருக்குல்ல, அந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணிவிட்டு தலைவர் பதவியை வந்து வேறு யாருக்காவது விட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கார். 2024 வந்து கட்சியோட மாவட்ட செயலாளர் கூட்டம் 24ஆம் தேதி நடக்குது. 25ஆம் தேதி வந்து வன்னியர் சங்க மாநில மாவட்ட நிர்வாகிகளோட ஒரு ஆலோசனை பண்ணுறாரு. இந்த ஆலோசனைக்கு அப்புறம் தான் அவர் சில முடிவுகள் எடுப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா அவர் பிரதமர் மோடி, அமித்ஷா இவங்களை சந்திக்கிறதுக்கான ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கிறாரு. இந்த அப்பாயின்மெண்ட் மூலமாக என்னென்னா அன்புமணிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்காதீங்க அப்படிங்கிறத வலியுறுத்துவார் அப்படிங்கிற மாதிரி கட்சி சார்பாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதான் வந்து நேற்று பார்த்திங்கன்னா அரசியலில் நடந்த சில முக்கியமான சம்பவங்கள். இந்த சம்பவங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது. இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு தினமும் தர்றதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா போதும். நன்றி, வணக்கம்.